நீங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என் வந்து மச்சான் பார்த்துக்கட்டும், என் ஃப்ரெண்ட் பார்த்துக்குவான். இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடைய பார்த்துக்குவாங்க. நமக்கு இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கும். நமக்கு சைட்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர உட்கார வைக்காதீங்க. அந்த மொட்டை அடிச்சிருக்கிற ஒரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா? என்னோட வாட்டர் ப்யூரிஃபையர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் அவரு. ரொம்ப நம்பிக்கையான ஆளு, நேர்மையான ஆளு அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த கடைய வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்தேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு செஞ்சுட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள நம்பி முதலீடு செய்யாதீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்றது பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 10,00,000க்கு மேல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, மேன் பவர் பார்த்தீங்கன்னா, மினிமம் 5 பேர், 6 பேத்துக்கு மேல இருப்பாங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அந்த இடத்துல மேக்ஸிமம் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதே வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஆளுங்க மேன் பவர் கம்மியா இருக்கும். தவறுகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அவங்கள வந்து மானிட்டர் பண்ணவே முடியாது. நீங்க வந்து 2வது இன்னொரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா பண்ணி நீங்க பண்ணும்போது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மென்ட் கம்மியா இருக்கும்போது, இன்னொருத்தர நம்பி தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க.